குருவிட்ட சிறைச்சாலையில் பதற்றம், 2 பேர் உயிரிழப்பு, 11 பேர் காயம். பொரளை மெகசின் சிறைச்சாலையில் பதற்ற நிலை, சிக்கிய மர்ம பொதி, பின்னணியில் வெளியான காரணம். பல்லன்சேன சிறைச்சாலையில் நிலவிய பதற்றம், கட்டுப்பாட்டிற்குள் அதிரடியாக களமிறங்கிய அதிகாரிகள். மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன். நிர்ணய விலைக்கு அதிகமாக விற்பனை செய்தவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. செம்மணி சிந்துபாத்தி மயான சுற்றுமதிலுக்கு வெளியேயும் அகழ்வு பணி. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப புதிய முயற்சி, ஜனாதிபதி தலைமையில் உயர்மட்ட கலந்துரையாடல். தொடர் சிறை மோதல்கள், முப்படையினருக்கு அவசர அறிவித்தல். நுவரெலியாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் 2112 குடும்பங்களைச் சேர்ந்த 8000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. நுவரெலியா மாவட்டத்தில் கடும் பனிமூட்டம், வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடரும் சீரற்ற வானிலை, 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை. விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு முடிவுக்கு வந்தது, மனுவை மீளப் பெறுவதாக நீதிமன்றத்தில் அறிவிப்பு. நீங்கள் இணைந்திருப்பது இளம் நியூஸின் இன்றைய இரவு நேர செய்திகளோடு. இனி விரிவான செய்திகள். குருவிட்ட சிறைச்சாலையில் இரு குழுக்களுக்கிடையே மோதல், இதுவரை 2 பேர் உயிரிழப்பு, 11 பேர் படுகாயம், உயர் அதிகாரிகள் அவசரமாக விரைவு. ரத்னபுரி குருவிட்ட சிறைச்சாலையில் இன்று கடுமையான கலவரம், தீவிர பதற்ற நிலை நிலவியுள்ளது. சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட திடீர் வாக்குவாதம் பின்னர் பாரிய மோதலாக உருவெடுத்துள்ளது. சிறைச்சாலை வளாகத்திற்குள் இரு குழுக்களாக பிரிந்த கைதிகள் பரஸ்பரம் கடுமையாக தாக்கிக் கொண்டதில் சூழல் கட்டுப்பாட்டை மீறி சென்றுள்ளது. இக்கலவரத்தை கட்டுப்படுத்தவும் மேலதிக அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் உடனடியாக களமிறங்கிய போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். இந்த வன்முறை மோதலால் இதுவரை 2 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் படுகாயமடைந்த 11 கைதிகள் அவசர சிகிச்சைகளுக்காக உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார முக்கிய விளக்கம் அளித்துள்ளார். கைதிகளின் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட கைகலப்பு மிக தீவிரமடைந்த நிலையிலேயே நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர வேறு வழியின்றி துப்பாக்கி பிரயோகம் நடத்த வேண்டியிருந்ததாகவும் தெரிவித்தார். தற்போது நிலவும் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளின் மூலம் சிறைச்சாலையின் நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் உறுதியளித்தார். சிறைச்சாலையில் தொடர்ந்தும் பதற்றமான சூழல் நிலவுவதால் அசம்பாவிதங்கள் மீண்டும் ஏற்படாமல் தடுப்பதற்கு சம்பவம் தொடர்பிலான முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ளவும் விசேட போலீஸ் குழுக்களும் சிறைச்சாலை திணைக்களத்தின் உயர்மட்ட அதிகாரிகளும் அவசரமாக குருவிட்டை சிறைச்சாலையை நோக்கி விரைந்துள்ளனர். பொரளை மெகசின் சிறைச்சாலையில் பதற்ற நிலை, சிக்கிய மர்ம பொதி, வெளியான பின்னணி காரணம். பொரளை மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட கலவரத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கைதியொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த கலவரத்தில் 11 கைதிகள் காயமடைந்து சிறை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதோடு 9 கைதிகள் வேறு சிறைக்கு மாற்றப்பட்டதாக சிறைச்சாலை திணைக்கள ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை சுவருக்கு மேல் வீசப்பட்ட ஒரு சிறிய பொதியை சிறை அதிகாரி ஒருவர் கைப்பற்றிய பின்னர் கைதிகள் குழுவொன்று அமைதியின்மையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலையின் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் குழுவொன்று இரவு 10:20 மணியளவில் திடீரென அந்த பிரிவில் இருந்து வெளியேறி கலவரத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 40க்கும் மேற்பட்ட கைதிகள் ஒரு சிறையறையின் பூட்டை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து சிறை அதிகாரிகள், போலீசார் மற்றும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் இணைந்து நிலைமையை கட்டுப்படுத்தி அவர்களை மீண்டும் அவர்களது சிறை அறைகளுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 10 கைதிகளை ஏனைய சிறைகளுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பல்லன்சேன சிறையில் அதிகரிக்கும் பதற்றம், அதிகாரிகளை தாக்கும் கைதிகள், கண்ணீர் புகை பிரயோகம். நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலையில் நிலைமையை கட்டுப்படுத்த கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைதிகள் தற்போது அதிகாரிகள் மீது கற்களை வீசி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கைதிகள் குழுவினர் கூரையின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து நீர்கொழும்பு மாவட்டம் தலுபோத்தாவில் உள்ள பல்லன்சேன திறந்தவெளி சிறையை சுற்றி பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்காக போலீசார், போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை, கலவர கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் விமானப்படை ஆகியவை வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இன்று காலை கைதிகள் குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து மாடியில் கலவரம் வெடித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறையில் வெடித்த மோதலை தொடர்ந்து அங்குள்ள கைதிகள் குழுவை பல்லன்சேன திறந்தவெளி சிறைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன். குருநாகல் வெலகதிர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அம்பகோட்டை பகுதியில் மனைவியை கொடூரமாக கொலை செய்துள்ளதாக கணவன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக கணவரால் தாக்கப்பட்டதில் 48 வயதுடைய பெண் உயிரிழந்துள்ளார். கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு காயமடைந்த பெண்ணொருவர் நேற்று மாவத்தகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் கிடைத்த தகவலை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் அம்பகோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் கணவன் குடும்ப தகராறு காரணமாக அவரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நிர்ணய விலையை விட அதிகமாக விற்பனை செய்தவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. நிர்ணய விலையை விட 100 ரூபாய் அதிகரித்து அரிசி விற்றவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து வவுனியா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணை நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் பாவனையாளர் அதிகார சபையினர் மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பின் போது நகர பகுதியில் உள்ள பல்பொரு அங்காடியொன்றில் அரச நிர்ணய விலையான 265 ரூபாய் பெறுமதியான அரிசியை 365 ரூபாய்க்கு விற்பனை செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த வர்த்தக நிலையத்திற்கு எதிராக பாவனையாளர் அதிகார சபையால் வவுனியா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். பரபரப்பை ஏற்படுத்தும் சிறை கலவரங்கள். மட்டக்களப்பு சிறையில் தயார் நிலையில் அதிகாரிகள். நாட்டின் பல சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட பதற்ற நிலை காரணமாக மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் சிறைச்சாலை பகுதியை சுற்றி பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறையில் வெடித்த மோதலை தொடர்ந்து அங்குள்ள கைதிகள் குழுவை பல்லன்சேன திறந்தவெளி சிறைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இதற்கிடையில் மெகசின் சிறைச்சாலை, குருவிட்ட சிறைச்சாலை, பல்லன்கென சிறைச்சாலை ஆகிய இடங்களில் வெடித்த மோதலை தொடர்ந்து மட்டக்களப்பு சிறைச்சாலையிலும் பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் கடும் பனிமூட்டம். வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையின் தாக்கம் காரணமாக மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக அடைமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நுவரெலியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் நிலவி வருவதால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் கலுகல, பிட்டவலை, கினித்தேனை, கடவல, தியகல, வட்டவலை மற்றும் ஹட்டன் உள்ளிட்ட பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டம் அடிக்கடி காணப்படுகிறது. அதேபோன்று நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியின் குடாகம, கொட்டகலை, சென்கிளையார், தலவாக்கலை, லிந்துலை, ரதெல்ல, நானுவோயா மற்றும் நுவரெலியா நகரை அண்மித்த பகுதிகளிலும் பார்வை தூரம் மிகவும் குறையும் அளவிற்கு கடுமையான பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக காலை மற்றும் மாலை நேரங்களில் வாகனங்களில் பயணிக்கும் ஓட்டிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். குறிப்பாக மலைப்பாங்கான வளைவுகள் நிறைந்த சாலைகளில் எதிரே வரும் வாகனங்களை தெளிவாக காண முடியாத நிலை காணப்படுவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த பிரதான வீதிகளை பயன்படுத்தும் அனைத்து வாகன ஓட்டிகளும் மிகுந்த அவதானத்தோடு பயணிக்குமாறு போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா தொடர்பான விவாகரத்து வழக்கு இன்று செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது தமிழக சட்டமன்ற அமர்வு நடைபெற்று வருவதால் விசாரணையை வேறொரு திகதிக்கு ஒத்திவைக்குமாறு விஜய் தரப்பு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதேவேளை சங்கீதா காணொலி வாயிலாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து குறித்த வழக்கு இன்று பிற்பகல் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சங்கீதாவிடம் சுமார் 15 நிமிடங்கள் நீதிமன்றம் கேள்விகள் எழுப்பி விளக்கம் பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது தாக்கல் செய்யப்பட்டிருந்த விவாகரத்து மனுவை மீளப்பெற விரும்புவதாகவும் தனது கணவர் விஜயோடு இணைந்து வாழ விருப்பம் உள்ளதாகவும் சங்கீதா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சங்கீதாவின் கோரிக்கையை ஏற்ற நீதிமன்றம் விவாகரத்து மனுவை மீளப்பெற அனுமதித்து வழக்கை முடித்து வைப்பதாக உத்தரவிட்டுள்ளது. நுவரெலியாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் 2112 குடும்பங்களைச் சேர்ந்த 8191 பேர் பாதிப்பு. நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் நேற்று மாலை நேர புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி 2112 குடும்பங்களைச் சேர்ந்த
8191 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று நுவரெலியா மாவட்ட செயலாளர் திருமதி துஷாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார். பாதிப்புகள் தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் 152 குடும்பங்களைச் சேர்ந்த 504 நபர்கள் இன்னும் தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். இதில் 11 வீடுகள் முழுமையாகவும் 246 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. அத்தோடு 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடரும் சீரற்ற வானிலை 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை. தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. அதற்கமைய கண்டி மாவட்டத்தின் பஸ்பாகே கோரள பிரதேச செயலக பிரிவுக்கு 2ஆம் கட்டத்தின் கீழ் அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் தலவாக்கலை, கொத்மலை மேற்கு, அம்பகமுவ, நுவரெலியா, நோர்வுட் மற்றும் கொத்மலை கிழக்கு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் தெஹியோவிட்ட, புலத்கோபிட்டிய, ஜட்டியாந்தோட்டை, தெரணியகல மற்றும் அரநாயக்க ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2ஆம் கட்டத்தின் கீழ் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கண்டி மாவட்டத்தின் தொழுவ, பன்வில, மததும்பர, உடபலாத்த, கங்க இகல கோரள, உடுதும்பர மற்றும் தெல்தோட்டை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ரத்னபுரி மாவட்டத்தின் ரத்னபுரி, ஓபநாயக்க மற்றும் இம்புள்ளை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 1ஆம் கட்டத்தின் கீழ் விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.